ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு கத்தரிக்காயை அரைச்சி கறி வைப்போம். கத்தரிக்காயை முதல்ல பொரிப்போம். சிறிது சிறிதாக வெட்டாமல் ஓரளவு பெரிய துண்டாக வெட்டி பொரிப்போம். பொன்னிறம் வரத்தக்கனையை கத்தரிக்காயை பொரிச்சிட்டு இப்போ கத்தரிக்காயை இறக்குவோம். ஒரு சட்டியில் மல்லி, மிளகு, சீரகம், செத்தல் போட்டு வறுப்போம். தேங்காய் சொட்டையும் சூடுபடுத்தி எடுப்போம். தேங்காய் சொட்டு சூடுற வாசம் பெறணும். பேட்டோடு இஞ்சி, உள்ளி சேர்த்து அரைச்செடுப்போம். பட்டு போல் அரைச்செடுப்போம். வேறொரு சட்டி வச்சு வெங்காயம், உள்ளி போட்டு தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை போடுவோம். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வந்ததும் நாங்கள் அரைச்சி வச்ச சரக்கை இதுக்கு போட்டு எண்ணெயில் பிரட்டி எடுப்போம். உப்பு சேர்ப்போம். புளி விடுவோம். மூடி கொதிக்க விடுவோம். கறி நன்றாக கொத்ததும் நாங்கள் பொரித்து வைத்த கத்தரிக்காயை இதனுடன் சேர்ப்போம். நன்றாக கிளறிய பின் இது கருவேப்பிலை சேர்ப்போம். திரும்பவும் மூடி அவிய விடுவோம். உப்பு புளி அளவாக போட்டு அரைச்சி கறி வச்சா கத்தரிக்காயும் நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி கறி இருந்தான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.